என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போகணும்? மைக் ஸ்விட்ச் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓ, முஸ்லீம் ஃப்ரெண்டா? பிரியாணி சாம்பாரா? ஐயோ பிரியாணி காண்டாதான் இருக்கும். சாம்பாரா? நம்ம வீட்டில் சாம்பார் இருக்கும்போது தான் அந்த இதெல்லாம் வரும், பிரியாணி அதெல்லாம். ஒரு கடி கடிச்சு மச்சா மச்சா கொஞ்சோண்டு சாப்பிட்றா. டேய் காண்ட் ஏத்தாதடா, எடையத்தன் போடா. கொஞ்சோண்டு ஸ்மெல்லாவது பண்ணி பாரு. டேய் சும்மா மூக்காண்ட வந்து சாப்பிடு, நூந்து பாருன்ட்டு. நான் போட்டாச்சு விரதம் இருக்கணும், உனக்கு தெரியாது? சும்மா காண்டி நேதே காட்டி ஏத்தனா. யா அல்லாஹ், நான் ஸ்ரீராமே, நான் ரம்ஜானுக்கு நோம்புக்கு திரிஞ்சு பலிக்கு பலியா எனக்கு நீ என்ன காலையில பண்ணணும்? சாப்பிடாம இருக்காங்க. அப்போ வெளியேற்றிருப்பாங்க நினைக்கிறேன். சப்பிட மாட்டா மச்சி, சப்பிட மாட்டா. பண்ணுவா. நோம்பு எல்லாம் தள்ளி வச்சு சப்பிட மாட்டா. அதுக்கு தான் பலியாங்க. சாப்பிட வாடா மச்சான், சாப்பிட வாடா. இந்த சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் சாப்பிட வாடா. கர்மா இஸ் a boomerang. நடக்கும். புரட்டாசி முத நாளே சிக்கனா? சரி, ஒரு நாள் தானே, இன்னும் 29 நாள் இருக்குல்ல, சாப்பிடுவோம். ரெண்டு நாள் தானே, அதான் இன்னும் 28 நாள் இருக்குல்ல, அப்ப பாத்துக்கலாம். 8 நாள் தானே, இன்னும் 22 நாள் இருக்கு. ஓ, 8 நாள் ஆயிடுச்சா? 12 நாள் தானே, இன்னும் 18 நாள் இருக்குல்ல. 20 நாள் தானே, அதான் இன்னும் 10 நாள் இருக்குல்ல, சாப்பிடுவோம். இன்னும் ஒரே ஒரு நாள் வேற தான் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? அடுத்த வருஷம் அடுத்த புரட்டாசி பார்த்துப்போம். ஏழுகுண்டல வாடா கோவிந்தா கோவிந்தா. இது என்ன மியூசியமா இல்ல பெருமாள் கோயிலா? என்னையும் பெருமாளை தாண்டி ஒரு வயல ஆளாகானா. இதுவே புரட்டாசி மாசம் வந்தா போதும், சுவாமி தீர்த்தம் கொடுங்கோ, சுவாமி துளசி கொடுங்கோ, சுவாமி குங்குமம் கொடுங்கோன்னு வாய்க்கு வக்கனையா வந்து மூஞ்சி மாட்டி நிப்பா. ஷாண்டால பாய் ஒரு பையன் காணல பாரு. எவனாவது 5 பேர் வந்து 5 ரூபா போட்டா தானே சாயங்காலம் 1/2 கிலோ அரிசி வாங்கி குடும்பத்தை காப்பாற்ற முடியும். இப்படியே போனா நிலைமை என்ன ஆகுறது? பெருமாளே சத்திரனை பாத்துக்கோடா, மத்தவ எப்படி போனா எனக்கு என்ன கிடக்குது, பாத்துக்கொன்ன கோவிந்தா. மாசம் மாசம் நின்றுட்டு இருக்காதீங்க, சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்கோ. சும்மா நீங்க ஒரு மாலையில இருங்கோ, தரிசனம் போற மட்டும் முன்னாடி வாங்கோ. சாமி 500 ரூபாய். சாமி செல்ஃபி எடுத்துட்டு வேண்டாம், செல்ஃபி எடுத்துட்டு வேண்டும். 1000 ரூபாய் ரீல்ஸ் எடுத்துக்கோங்க, ரீல்ஸ் எடுத்துக்கோங்க. 10 ரூபாய் கேக்குதாடா? 10 ரூபாய்க்கெல்லாம் வாடா, விபூதி தான். வா, என்ட்ரி ஃப்ரீ, போயிட்டே இரு. நீ வாடா, என்ன ஒண்ணு போடாம இருக்க? சும்மா வந்து சாமி, சும்மா வரதுக்கு எதுல கோயிலுக்கு வர போ. பீக் பிசினஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். மாசம் நிக்காம காசப்படுங்க. சரிங்க. அப்பா 5 நிமிஷம் பஸ் வந்துடும், நான் அவனை ஏற்றி விட்டு கால் பண்ணுறேன், இருங்க. சரிடா. என்னடா என்னடா நீயும் கூட வரலாம்ல? டேய், எனக்கு நாளைக்கு வேலை இருக்குடா, இல்லைன்னா வர மாட்டேன். நான் தனியாக பப்ஸும் அவங்க கூட போக மாட்டேனே. என்னை பஸ் ஏற்றி திருப்பதி வரைக்கும் அனுப்புறேண்ணே. கூட நீயும் வானே, நான் தொலைஞ்சிட்டா என்ன பண்ணுவேன்? டேய், நீ தொலையலாம் மாட்டடா, அதுக்கு தான் ஜிங்க் பஸ்ல உனக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கிறேன். ஜிங்க் பஸ்ஸா? அப்படின்னா? டேய், நானே அடிக்கடி ஜிங்க் பஸ்ல தான் டிராவல் பண்ணுவேன். இதுல லைவ் ட்ராக்கிங் ஆப்ஷன்லாம் இருக்கு. நீ எங்க இருக்க, எங்க போயிட்டு இருக்க எல்லாமே நான் இங்க இருந்தே பார்த்துப்பேன். இதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மார்ஷல்ஸ் இருக்காங்க, நம்ம பயப்படவே தேவையில்ல. அது மட்டும் இல்லாம இதுல கம்ஃபர்டபுளான சீட்டிங், சேஃபான ரைடு, 24/7 கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு. முக்கியமா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நீங்க தம்பி மாதிரி 15% டிஸ்கவுண்ட்ல டிராவல் பண்ண நினைக்கிறீங்களா? ஸ்கிரீன்ல தெரியுற கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்க. இன்னும் மோர் டீடைல்ஸ் வேணுமா? டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. நல்ல ரேட்டா இருக்கும். லைவ் ட்ராக்கிங் அப்பா காமிச்சிருந்தேன்.
சரி போடா நான் போறேண்ணே. பாய்ண்ணே. போடா பாய்ண்ணே. மச்சான் பிளான் பண்ண மாதிரி எல்லாருக்கும் திருப்பதி அனுப்பிச்சிட்டேன். நீ என்ன பண்ற? சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் வாங்கி வீட்டுக்கு வா. இந்த புரட்டாசி ஒரு புழக்கிறோம். கண்ட்ரோல்டு ப்ரோ ஒரு சிக்கன் பீஸ் வேணுமா? ஐயோ புரட்டாசி விரதம் ப்ரோ. சிக்கன் ஓ புரட்டாசி விரதமா சாரு? நமக்கு இந்த புரட்டாசி கிரேட்டஸ் எல்லாம் கிடையாது ப்ரோ. தோன்றதை அடிச்சு நவுத்தினே இருக்கா. அதுக்கு கொடுப்பன வேணும் ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு ஷோர் வேண்டாம்ல ப்ரோ? சீரியஸ் வேணாம் ப்ரோ. கிரேட் கிரேட். இவ்ளோ கண்ட்ரோலா இருக்கீங்கன்னா பெரிய விஷயம் தான். சூப்பர். இல்ல அதான் இது இல்லாத போதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த கண்ட்ரோல் இப்ப இவர் கண்ட்ரோல் வச்சு புடுங்க போறாரு. அவனே சிக்கன் பீஸ் சாப்பிட வாங்கினா நான் கேடு. ஒரு பீஸ் வாங்கி சாப்பிட வாங்கினா நான் வரப்போகுது. சாம்பார் சாப்பிடுறியாடா? பைத்தியக்கார பையலே. ஆமா ஆமா. சாம்பார் ரசம் போட்டு உப்புமா போட்டா ஐயோ ஐயோ. முழுக்கோழி. டேய் அங்க பாருடா. ப்ரோ வேணும்னா ஒரே பீஸ் ட்ரை பண்றீங்களா? வேணும் சொல்லு. ஒரே பீஸ் வாங்கிடுறா. வேண்டாம். வாங்கிடுவோம் போல. வேணாம் ப்ரோ. போடா இவனே. அவனே சொல்ல வாங்கினா கேடு. இந்த கண்ட்ரோல் தான் ப்ரோ உங்களை எங்கேயே கூட்டி போட போகுது. ஏத்து இந்த கான்ஃபிடன்ட் தான்டா. இதெல்லாம் சாப்பிட மாட்டான். நான் போறேன். இந்த மாசம் போல சாம்பார் இட்லி போட்டு சாவடிப்பா. நான் போறேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. கொஞ்சம் இஃப் யூ டோன்ட் மைண்ட். அவன் மனசு மாறிட்டான். தள்ளி போய் உட்காந்து அந்த சிக்கன் பீஸ் இல்ல தண்ணி வேணுமா? அந்த தண்ணி பாட்டில் கொஞ்சம் தரீங்களா? கண்ட்ரோல் கண்ட்ரோல். ஏத்தி விடுங்க. வாங்கடா நீங்களும் அங்க புரட்டாசியும். டேய் பிஸ்கெட் சாப்பிடுறியடா? பிஸ்கெட்ல முட்டை கலந்துருப்பாங்க. எனக்கு வேணாம். முட்டையா? புரட்டாசி ஆரம்பிச்சது இவ தொல்லை தாங்க முடியல. புரட்டாசி மசாலா டெம்ப்ட் பண்றானுங்க. கண்ட்ரோல். ஆனா அந்த ஹோட்டல் பக்கம் போனோம்னா ஸ்மெல் அடிக்கும். பிரதர் பக்கத்துல ஏதாவது நான்வெஜ் ஹோட்டல் ஏதாவது இருக்கு? ஷார்ட்ல அண்ணா மேட்சை பாக்குறீங்க? ஆமா. ஸ்கோர் என்னண்ணா? கோழி 65. ரைட் முட்டை. ஹலோ மச்சான் என் பர்த்டே ட்ரீட் இன்னைக்கு மந்திக்கு வந்துரு. ஒரு மாசம் புரட்டாசி விரதம் இருந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்ற சுகமே தனி. மச்சி பிரியாணிக்கு தேங்க்ஸ்டா. என்னடா அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா? மச்சி பிரியாணி டேஸ்ட் அல்லது. மச்சான் செம கூட்டம்டா. நானே அடிச்சு பிடிச்சு வாங்கினேன். எனக்கே செமையா பசிக்குது மச்சான். இன்றைய முக்கிய செய்திகள். டேனிஷ் ஹோட்டலில் பிரியாணியில் பள்ளி இருந்ததால் பரபரப்பு. 5 பேர் உயிரிழப்பு. இந்த மாதிரி ஊர்ல ஊறப்பட்ட ஹோட்டல் இருக்கு. நாம தான் பாஸ் ஆகணும் மச்சி. எல்லாம் செய்ய நமக்கு இதே நிலைமை தான். என்ன சொல்ற? நீ அந்த ஷாக்ல இருக்க? வாங்கின பிரியாணி இல்லையா? ஆனா உண்மையிலேயே இந்த முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸும் இந்த இவங்களாம் அவங்க ஃபாஸ்டிங் இருக்கும்போது வேணுங்கிறே வம்பு இருக்கிறது இதெல்லாம் அது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஜாலியா இருக்கும். அது வாண்டடா அவங்க இது பண்ணணும் சாப்பிட வைக்கணும்லாம் கிடையாது. சும்மா ஜாலியா வம்பு இழுக்கிறது தான். இதே மாதிரி அவங்களும் வம்பு இழுக்கிறதுலாம் நடக்காது. எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இருந்தது கிடையாது. என்ன இந்த நம்ம சில டைம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் வாங்க மாட்டோமா? இந்த சாம்பார் சாப்பிடும் போது தான் கரெக்டாக இந்த ஏதாவது ஆடு போடுவோம்.
இந்த கேஎஃப்சி ஆடு ஏதாவது இந்த மாதிரி ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்ற ஐட்டம் வரும். ஆமா, திடீர்னு ஆமா. சாப்பிட்ற ஐட்டம் வரும். டேய் எதுக்குடா இதெல்லாம் காட்டி ஆசை காட்டுறீங்க வேணும்னு அப்படின்னு இருக்கும். டெம்ப்ட் பண்ணுவாங்க சாப்பிட ஆமா. வைக்கிறதுக்கு. ம். நிறைய பேர் அது ரூல் பிரேக் பண்ணிடுவாங்க. ஆமா. ஆனா இப்ப அப்படி மோஸ்ட்லி இல்ல இருக்கவங்க நினைக்கிறேன் இருக்கிறவங்க இருப்பாங்க. அதான் சொல்லல இந்த கொஞ்சம் கம்மியாயிட்டு பரிதாங்கள வருது. போட்டாங்களே வெஜிடேரியனுக்கு எதுக்குடா புரட்டாசி விரதம்? நீங்க ஃபுல் டைமே வேற புரட்டாசி விரதம் தானே. இப்பதான் என்னமோ கண்டுபிடிச்சிட்டாங்களே ஆம்லேட், வெஜ் ஆம்லேட், அந்த ஆம்லேட், எனக்கு அதான் புரியல. வெஜ் மீன் நீங்க வெஜ்ஜுனா வெஜ்ஜே சாப்பிட்டு போங்க. அதை விட்டுட்டு மீன் சாப்பிட்றேன், வெஜ் மட்டன் சாப்பிட்றேன்னு இதுக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம subscribe பண்ணுங்க எல்லாருக்கும்.